சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் மட்டும்தான் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ இந்த கொஸ்டினை தூக்கி ஒரு கொஸ்டினாக கேட்டுடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு சொந்தமான கொஸ்டின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஏன் இந்த இடத்துல இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் கேட்குறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. காரணம் இல்லாமல் யாரும் ஒரு கொஸ்டினை கேட்க மாட்டாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சால் இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், இப்போ அந்த காரணத்தை நம்ம பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு அரசாங்கத்திற்கும் இடைப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஒரு நிர்வாகத்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். எனக்கு இந்த கான்செப்ட் வேணும், அந்த கான்செப்ட் வேணும், எனக்கு பட்டா வேணும், நிலம் வாங்கும்போது பதியணும், இந்த மாதிரியான விவரங்கள். அதாவது நான் சொல்கிறது சாதாரண விவரங்கள் தான். இதற்கும் மேலே நிறைய கான்செப்ட் இருக்குது நம்மளுக்கும் நிர்வாகத்துறைக்கும். இந்த இடத்துல நடக்கும்போது பார்த்திங்கன்னா சில குளறுபடிகள் நடக்கும். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நபராக இருப்பார். யார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்டில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகார வர்க்கத்தில் தன் நிலையை மறந்து ஒரு சில நேரங்களில் வேலை செய்வாங்க. ஒரு சில நேரங்கள்னு சொல்ல முடியாது, பல நேரங்களில் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் தான் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களாக இல்லை நல்ல நிர்வாக தன்மை கொண்ட ஊழியர்களாக இருக்கிறாங்க. அவங்க ஊழியர்ன்றதே மறந்துடுறாங்க. அவங்களாம் ஒரு குறுநில மன்னர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க பல நேரங்களில். அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பொதுமக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களால் பதில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மன்னராக வேற ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டர் இருக்கார். கலெக்டரை உடனே ஒரு கொஸ்டின் கேட்ட முடியுமா? இல்லை, கேட்டால் அவர் பதில் தான் சொல்லிவிடுவாரா? ஸோ இப்படி தான் எல்லா கலெக்டரையும் நான் சொல்லலை. உடனே எல்லாரும் பார்த்திங்கன்னா அப்படியே கோபத்தில் பொங்கி எழுந்துடாதீங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய கலெக்டர் அல்லாத நபர்களை இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆக்டுக்கு முன்னாடி, அதாவது 2005க்கு முன்னாடிலாம் இப்படி தான் நடந்துன்றது. ஒரு சிலர் ஃப்ளூயண்ட்டாக பதில் சொல்லுவாங்க, அதற்குண்டான தீர்வு வழியை காண்பாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இவர்கிட்ட நம்மளுக்கு தேவையான கொஸ்டினுக்கான பதில் தேவைன்னா ஒரு அற்புதமான ஒரு அக்ஷய பாத்திரம் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த ஆக்டை பயன்படுத்தி நமக்கு தேவையான கேள்விக்கான பதில், அதாவது கேள்வின்னு சொல்லக்கூடாது, நமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த இடத்துல கேள்வியாக இருக்கக்கூடாதுன்றது ஒரு கான்செப்டாகவே இருக்குது ரைட் டு இன்ஃபர்மேஷனில். சரிங்களா? ஒரு கேள்வியாக கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஒரு தகவலாக கேட்டு பெறலாம். இது இப்படி தான் கேட்கணும். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு நபர் இருக்கார், ஏ என்கின்ற ஒரு நபர் இருக்கார், இல்லை பி என்கின்ற ஒரு நபர் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா ஏ என்கின்ற அதிகாரி அப்படின்னு வச்சுப்போமே. இவர் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ஒரு தகவலை கேட்கிறார். பை ரிட்டன் மூலிமா, எழுத்து மூலிமா ஒரு தகவலை கேட்குறாரு. அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதிட்டு கேட்குறாரு. என்கிட்ட தகவல் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இவருக்கு ரிட்டனில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார் வித் த ஹெல்ப் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது தகவல் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அதாவது அதிகார பணியில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சரியாக தகவல்களை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது எங்களுடைய ஏட்டில் கிடையாது, எங்களுடைய பகுதிக்கு வராது, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இதற்கு முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தகவலை, ஒரு மழுப்பலான பதிலை, ஒரு தகவலை கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்கன்றது இன்றைய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக உண்மையான ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பதிய வைக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரகாரம் ஒரு டிராஃப்டை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த பி என்கின்ற நபர் பார்த்திங்கன்னா இவருடைய நிலத்திற்கு பட்டா வேண்டி ஒரு தாசில்தாருக்கு விண்ணப்பத்தை கொடுக்குறாரு. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அந்த இடத்துல எனக்கு இந்த இடத்திற்குண்டான சர்வே நம்பருக்கு உண்டான பட்டா எனக்கு வழங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
நீண்ட நாட்களாகியும் இவருக்கு பட்டா கிடைக்கல. கிடைக்காதனால அவர் மறுபடியும் அப்ரோச் பண்ணுறாரு. அவருக்கு உண்டான பதில் இந்த இடத்துலேருந்து கிடைக்கல. அதாவது தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து இவருக்கு உண்டான பதில் கிடைக்க மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை தாள் எடுத்துக்கிறாரு. ஒரு ஒயிட் பேப்பரில் இவருடைய அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பொருள்னு போட்டு என்ன வேண்டி கேட்டிங்களோ அது, அதாவது தகவலாக பெற விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைய தேதியில் தங்களிடம் பட்டாவிற்காக விண்ணப்பித்தேன், அதற்குண்டான விவரங்களை தகவலாக பெற விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு ஹெட்லைனோட உங்களுடைய டீட்டெயில்ஸை ஒரு 4 லைன்லேயோ இல்லை 10 லைன்லேயோ எழுதிட்டு நீங்கள் ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு ஒரு 10 ரூபா கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு ஒட்டணும். கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி எந்த அதிகாரிக்கோ, எந்த அந்த கவரேஜில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கோ நீங்கள் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் பை ஆர்பிஏடி, அதாவது அக்னாலஜ்மெண்ட்டோட கூடிய போஸ்டலில் நீங்கள் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். ஆர்பிஏடி போட்டுட்டிங்கன்னா இது அவங்களுக்கு போகும். அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இதற்குண்டான கான்செப்ட்டு என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டர் மூலிமா உங்களுக்கு தகவலாக தெரியப்படுத்துவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதாவது நீங்கள் நேரில் போய் கேட்டால் கிடைக்காத விஷயத்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலிமா ஏதோ ஒரு தகவலை கண்டிப்பாக அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதாவது ஏன் நான் கொடுக்கல அப்படின்ற தகவலையாவது அவங்க கொடுக்கணும், ஏன் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலையாவது கொடுக்கணும், இல்லை இந்தந்த பேப்பர்ஸ்லாம் எனக்கு மிஸ் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு சரியாக இருக்கும், இதெல்லாம் மிஸ் ஆகுதுனால தான் உங்களுக்கு பட்டா கொடுக்காம நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலையாவது கொடுக்கணும். ஏதோ ஒரு தகவலை கண்டிப்பாக அந்த பின்ற நபருக்கு கொடுத்து தான் ஆகணுன்றது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுடைய கான்செப்ட். இதை சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் பெரிய லெவலில் நிறைய தகவல்களை கேட்டு பெறலாம். ஒரு லாயர்ஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டும் பார்த்திங்கன்னா தான் படிக்கிறதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆர்டிஐயாவது போட்டு தகவலை வாங்கி வச்சுக்கிங்க. உங்களுடைய தெருவை பற்றினதாக இருக்கலாம், உங்களுடைய ஊர் பற்றினதாக இருக்கலாம், குளம் எப்போது சீரமைக்கப்பட்டது, தெருவிளக்குகளுக்கு உண்டான செலவுகள் என்ன ஆச்சு, ரோடு போட்டிங்களா அந்த கான்ட்ராக்டர் டீட்டெயில்ஸை கொடுங்க, அவர் எவ்வளோ ரோடு போகிறதுக்கு எவ்வளோ சேங்ஷன் ஆச்சு, இந்த மாதிரியான விவரங்களை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 ஆர்டிஐயாவது நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கணும் உங்களுடைய ஸ்டடி பீரியடில். அதே மாதிரி இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது. சரிங்களா? ஸ்டாம்ப் டியூட்டி ஒரே நிலையானது கிடையாது. 10 ரூபான்றது ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பண்டல் ஆஃப் பேப்பர்ஸு தகவலாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதற்குண்டான ஃபீஸை நம்ம கட்டி தான் ஆகணும். அதற்கு அவங்க பதில் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இவ்வளோ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குண்டான அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டோன்னா நம்மளுக்கு உண்டான தகவல் அவங்க பேப்பர்ஸ் வைஸாக கொடுத்துருவாங்க. ஒரு சில நேரங்களில் பிடிஎஃபாகவும் கொடுப்பாங்க. சரி, அப்பேற்பட்ட ஆர்டிஐ என்று சொல்லப்படுகிற ரைட் டு இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு ரைட்டுங்க. இது உங்களுடைய ரைட்ஸ், அதாவது உரிமை தகவல் சட்டம் சொல்லுவாங்க. அதை இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கேட்குது, ஆர் யூ இந்தியன் சிட்டிசனான்னு கேட்குது. யார் கேட்குறது? ஆர்டிஐ ஆக்ட் 2005 கேட்குது உங்களை. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க. நோன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சாரி, உங்களுக்கு தகவல் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு நெத்தியில் அடிச்சா மாதிரி ஒரு பதிலை சொல்லிடுது இந்த ஆர்டிஐ. ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ எஸ்ன்னு சொல்கிறீங்க, நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் சொல்லும்போது 2 வகையில் நம்மளால் ஆர்டிஐ பெற முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா சிபிஏ இல்லைன்னா எஸ்பிஏ. ஒன்றும் பெரிய கான்செப்ட் கிடையாது, இது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் அத்தாரிட்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட் பப்ளிக் அத்தாரிட்டி. நம்மளுடைய இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா 2 அரசாங்கத்தை கொண்டதாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அதன் அடிப்படையில் தான் 2ஆக பிரிச்சுருக்காங்க. 2 வகையில் நீங்கள் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை கேட்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மோடு. ஆஃப்லைன் மோடு தான் நான் இந்த இடத்துல ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குற விஷயத்த நான் சொன்னேன். இது ஆஃப்லைன் மோடு. ஆன்லைன் மோடுனா சிஸ்டத்தில் போயிட்டு, அதாவது கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்களே டைரெக்டாக ஃபீட் பண்ணி, அதாவது உங்களுடைய தகவலை நீங்கள் அதிலேயே டைப் பண்ணி நீங்கள் இந்த இணையதளத்தின் மூலமா சப்மிட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஆர்டிஐ இதே இணையதளத்து மூலியமாவோ இல்லை உங்கள் இமெயில் ஐடி மூலமாகவோ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அதற்குண்டான அதற்குண்டான காலத்தை எடுத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதே ஆஃப்லைன் மோடாக இருந்ததுன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல டிராஃப்ட் பண்ண பார்த்தீங்களா ஒரு அப்ளிகேஷன், அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டிராஃப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பை ஆர்பிஐடி மூலிமா போஸ்டல் பண்ணிடணும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆர்டிஐ கிடச்சிரும், அந்த தகவல் உங்களுக்கு கிடச்சிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆக்ட் இதெல்லாம். ஸோ ஒரு பிரஜைக்கு உண்டான ஒரு ரைட்ஸை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் கொடுக்குது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய விவகாரங்கள் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு டேப் ஒன்று இருக்குது, டு யூ வாண்ட் ஃபைல் ஆர்டிஐ ஆன்லைன் மோட் ஆர் ஆஃப்லைன் மோடு, பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நினைவில் வச்சுக்க வேண்டியது ரைட் பேஸ்டு ஆன் இந்தியன் கான்ஸ்டியூஷனை தழுவி வரக்கூடிய விவரங்கள் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல பாருங்கள், நினைவில் கொள்கின்ற ஒரு விஷயத்தில் ஆர்டிஇன்னு ஒன்று இருக்குது. என்னது அது ஆர்டிஇ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஇ 2009 அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆக்டும் இருக்குதுன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட சேம். ஒரு குழந்தைக்குண்டான கல்விகளை பார்த்திங்கன்னா எந்த அரசாங்கமும் மறுக்கக்கூடாது, அது அந்த குழந்தையுடைய ரைட்ஸுன்னு சொல்லியாச்சு. யார் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதையே இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுது. அதனால் எந்த ஒரு குழந்தைக்கும் கல்வி இல்லைன்னு இப்போ சொல்ல முடியாது. அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, உங்கள் அருகில் இருக்கிற வேறு எந்த பள்ளிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 20% சீட் கொண்ட அளவிற்கு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் இந்த ஆக்ட் மூலியமாக. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஏழையாக இருக்கிறாங்க, இல்லை அவங்களால படிக்க வைக்க முடியல அப்படின்னா ஆசியா லா ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஹெல்ப்பை பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ மூலிமா தகவலை கேட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிறு சிறு வேலைகளை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பரிச்சயமாக பார்க்கப்படுவீங்க. உங்களுக்கு உண்டான கன்சிடரேஷன் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்டிஐனா என்ன அண்ட் தென் ஆர்டிஇனா என்னன்றது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது உங்கள் சாரதி லா ஸ்டடீஸ். நன்றி, வணக்கம்.